இங்கே வணக்கம் அண்ணா. நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வந்துருக்கோம். அப்போ இன்றைக்கி உங்களோட பர்த்டே அப்படியா? எத்தனாவது பர்த்டே? 24. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. யார் அனுப்பினவங்க அப்படி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அக்காவா? இல்லையே. யார்டா அக்கா? உங்களோட அக்காவா? இல்லை. தம்பிக்கு என்ன பேர்? சுராஜ். இல்லை, அந்த பேர்லாம் இல்லையே. அவங்கள தவிர வேறு யாராச்சு? அம்மாவா? அம்மா இல்லை, அவங்க அங்கே இருக்கிறாங்க வெளியூரில். இங்கே கொழும்புல யாராச்சும் இருக்காங்களா? சரி, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வர் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? இல்லையே, எனக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்து விட்டவங்க. ஒருவேளை உங்களை யாராவது ஒன் சைடாக பார்க்குறாங்க அப்படியோ? தெரியலையா? வாய்ப்பு இருக்கா? இருக்கலாமா? இருக்கும். அப்போ யாராக இருக்கும் அது? கெஸ் பண்ண இல்லாதே நிறைய பேர் இருக்காங்களோ. உங்களுக்கு யாருன்னு தெரியாதுண்ணே. அப்போ கிஃப்ட்டை பார்த்தா யாருன்னு சில நேரம் ஐடியா வருவேண்ணே. ஓகே, உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. ஓகேயா? அப்போ கேக்கை விடவும் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. அப்போ அது என்ன கிஃப்டாக இருக்க ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பொச்சா? இல்லையே. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வந்துருக்குதுண்டா. அப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன இருக்குமெண்டு. ஒரு மறக்க முடியாத ஒரு, அது உங்களுக்கும் இதான் ஃபஸ்ட்டு பர்த்டேயாம். ஸோ உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு சொன்னவங்க. அப்படி ஒரு சான்ஸே இல்லையா? ஷூராக இல்லையா? மனசு வெடிச்சிடும்ல அவங்களுக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட அப்புறம் நீங்கள் இப்படி இல்லைன்னு சான்ஸ் இல்லை தானே? சரி, அப்போ அடுத்த கிஃப்டையும் கொடுங்க பார்ப்போம். அது என்னவா இருக்குமென்றது ஐடியா இருக்கா கிஃப்ட்டில்? என்னவா இருக்கும்? ஃபோட்டோ. நீங்களும் அந்த கேர்ளும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ. உண்மையாக தான். ஒருவேளை அது ஏஐ அப்படி ஏதாச்சும் வச்சு செஞ்சுருக்காங்களோ தெரியலையேன்னு. இப்போ தானே இப்படி நிறைய வச்சு செய்கிறாங்க. அப்போ உங்களோட கடைசி ஃபைனல் கெஸ்ஸிங் யார்? அக்கா தான். ஷூரா? ஷூரா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம். என்னென்னு சொல்கிறீங்க அக்காவாக இருக்குமெண்டு? அக்கா இல்லை தம்பி. வேறு யாருமே இதுக்கு முதல்ல அப்படி சர்ப்ரைஸ் எதுவும் அனுப்பினது இல்லையா? பக்கெட்டை கூட அவ்வளோ கவனமாக தான் ஓப்பன் பண்ணுறேன். என் ஞாபகத்துக்கு பக்கெட்டையும் வச்சுருப்பீங்களோ? அக்காவுக்கு என்ன பேர்? என்ன பேர்? சரி, ஓகே. ஃப்ரேமை பார்த்தா தெரியும் தானே அக்காவா தம்பியா இல்லாட்டி லவ் பண்ணுற கேர்ளா? சொல்ல சொல்ல அவசரம் கூடுது. யாரது? யாரு? ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி. ஆனால் மெயினாக ஒருத்தவங்க தானே அனுப்பியிருப்பாங்க. அந்த பர்த்டே விஷயம் வாசித்தாலே கண்டுபிடிச்சிடலாம். யாரு? அது பாருங்க, ஹாப்பி பர்த்டே டு மை அமேசிங் பிரதர் என்று போட்டிருக்குறாங்க. அக்கா தான். ஸோ எதிர்பார்த்தீங்களா உங்களோட அக்காட்ட வந்து இந்த மாதிரி கிஃப்ட் வருமாண்டு? எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க வச்சுங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லி விட்றேன்டா. ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதானா? ஒரு ஏதாவது ஸ்பெஷலாக? ஓகே, அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட கேக் கட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? ஹாப்பி தானே? ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம்.